வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில நவம்பர் 22 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. நம்ம ராஜா இருக்காரு இல்லையா, அவரை கட்டி போட்டு ரவுடிகளை வச்சு அடிக்கிறாங்க நம்ம ஈஸ்வரி. அப்போ அவரு சத்தம் போட்டுக்கிட்டு, இங்க பாருங்க அத்தை, உங்களுக்கு என்ன உண்மை வேணும்னு சொல்லுங்க அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நீ யாரு அப்படிங்கிற உண்மை எனக்கு தெரியணும். மரியாதையா இப்ப உண்மையை சொல்லு. யாரு சொன்னாங்க அப்படிங்கறதுக்காக நீ நடிச்சுக்கிட்டு இந்த வேலைய பாத்துக்கிட்டு இருக்க? யாரு இப்படி செய்ய சொன்னது அப்படின்னு சொல்ல, அதுக்கு ராஜா சொல்றாரு, இங்க பாருங்க மேடம், இது மாதிரி பரமேஸ்வரி பாட்டி தான் எனக்கு காசு கொடுத்து அவங்க பேர மாதிரி நடிக்க சொன்னாங்க. அவங்க காசு கொடுக்கறாங்களே அப்படின்னு ஆசைப்பட்டுக்கிட்டு நானும் கார்த்திக் மாதிரி நடிச்சேன். மத்தபடி எனக்கு வேற எதுவுமே தெரியாது, என்ன விட்டுருங்க மேடம் அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, அப்போ அந்த உண்மையான கார்த்தி யாரு, சேதுபதியோட பேரன் யாரு அப்படிங்கறது உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றியா? இங்க பாரு, உனக்கு தெரியும் அப்படிங்கறது நல்லாவே தெரியும். உனக்கு தெரியாம நீ இப்படி ஒரு காரியத்துல கால் வைக்க மாட்ட. கண்டிப்பா எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீ கால் வச்சிருப்ப. இப்போ உண்மையை சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு சொன்னதோட ராஜா சொல்றாரு, இங்க பாருங்க மேடம், என்னை விட்டுருங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கெஞ்சுறாரு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, உன்னை இப்ப விடணும் அப்படின்னு நீ நினைச்சா என்ன உண்மை அப்படிங்கறத சொல்லு. அதுக்கு ராஜா சொல்றாரு, இங்க பாருங்க மேடம், ஏதோ கோவில் கும்பாபிஷேகம் நடக்க போறதா கேள்விப்பட்டேன். உடனேயே அந்த பாட்டி இருந்தாங்கல்ல, அவங்க எனக்கு பணம் கொடுத்து என்ன கார்த்திக் மாதிரி நடிக்க சொன்னாங்க. நானும் சாதாரண விஷயம் தானே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நடிச்சேன். ஆனா இந்த அளவுக்கு வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. மத்தபடி உண்மையான கார்த்திக் யாரு அப்படிங்கறது எனக்கு தெரியாது. அப்ப ஈஸ்வரி கேக்குறாங்க, அப்போ அந்த பரமேஸ்வரி உனக்கு பணம் கொடுத்து அவ பேர மாதிரி நடிக்க சொன்னாளா? அதுக்கு ராஜா சொல்றாரு, ஆமா மேடம், அவங்க நடிக்க சொன்னாங்க மேடம். என்னை இதோட விட்டுருங்க மேடம், தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, சரி வா அப்படின்னு சொல்ல ராஜா கேக்குறாரு, எங்க மேடம் என்ன கூப்பிடுறீங்க? என்னை விட்டுருங்க மேடம். அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, விடணுமா? எப்படி உன்னை விட முடியும்? நீ நேரா வந்து அந்த பரமேஸ்வரி கிட்ட கேட்கணும். உன்னை வச்சுதான் நான் பரமேஸ்வரி கிட்ட கேட்க போறேன் அப்படின்னு சொன்னதோட ராஜா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. மேடம், என்னை விட்டுருங்க மேடம், தயவு செஞ்சு. ஈஸ்வரி சொல்றாங்க, உன்னை விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவை பிடிச்சு இழுத்துட்டு போறாங்க. அப்போ ராஜா நினைக்கிறாரு, ஐயோ, மாப்பிள்ள கண்டிப்பா என் மேல ரொம்ப கோவப்பட போறானே, நம்ம வேற உண்மையை சொல்லிட்டோமே, இப்ப என்ன பண்றது அப்படின்னு ராஜா நினைக்கிறாரு. ஈஸ்வரி கேக்குறாங்க, என்ன யோசிக்கிற, இப்ப வரப்போறியா இல்லையா அப்படின்னு சொன்னதோட அவரும் இதோ வர மேடம் அப்படின்னு சொல்ல ஈஸ்வரி நேரா ராஜாவை பிடிச்சு இழுத்துட்டு போறாங்க. வீட்டுல பரமேஸ்வரி வந்து உட்கார்ந்து இருக்காங்க. அப்போ ஈஸ்வரி வரத பரமேஸ்வரி பாக்குறாங்க. அதுவும் ராஜாவை பிடிச்சி இழுத்துட்டு வரத பாக்குறாங்க. ஈஸ்வரிக்கு வந்துட்டு பரமேஸ்வரிக்கு வந்து புரிஞ்சு போயிட்டு கண்டிப்பா ஈஸ்வரி வந்து ராஜா யாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டா அப்படின்னு. ஆனா ராஜா உண்மையை சொல்லிட்டானா அப்படிங்கறது தெரியல. அப்போ ராஜா அந்த இடத்துக்கு வராரு. வந்ததோட நம்ம பாட்டி நேரா ஈஸ்வரி கிட்ட, ஈஸ்வரி, இப்ப எதுக்கு என் பேரனை பிடிச்சி இப்படி இழுத்துட்டு வர அப்படின்னு சொல்ல ஈஸ்வரி சொல்றாங்க, ஏய் கிழவி, உன்னோட சாயம் எப்போவோ வெளுத்து போச்சு. இவன் ஒன்னும் உன்னோட உண்மையான பேரன் இல்ல அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. நீ தேவையில்லாம இப்படியே சமாளிக்கலாம் அப்படின்னு நினைக்காத. இங்க பாரு, இப்ப மரியாதையா நீ உண்மையை சொல்லு. இவன் உன்னோட பேரன் கிடையாது. உண்மையான பேரன் யாரு அப்படிங்கிறத இப்ப சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு சொன்னதோட நம்ம பரமேஸ்வரி நினைக்கிறாங்க, அப்போ இந்த பையன் இன்னும் வந்துட்டு யாரு பேரன் அப்படிங்கறத சொல்லல. சோ நம்ம எப்படியாவது சமாளிப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ ராஜா சொல்றாரு, இங்க பாருங்க பாட்டி, நீங்க தான் எனக்கு காசு கொடுத்து நடிக்க சொன்னீங்க, நான் நடிச்சிட்டேன், அவ்வளவுதான். மத்தபடி உங்களோட பேரன் யாரு அப்படிங்கறத பத்தி எல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு இந்த நேரத்துக்கிட்ட சொல்லிட்டேன். சொல்லியும் இவங்க என்ன ரொம்பவே டார்ச்சர் பண்றாங்க. அது கேசரி சொல்றாங்க, டேய் வாயமுடா, இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு நேரா ஈஸ்வரிய பார்த்து பரமேஸ்வரிய பார்த்து, இங்க பாரு கிழவி, இன்னும் எவ்வளவு நாள் இப்படி என்னை ஏமாத்திக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு நினைச்ச? என்ன இந்த கோவில் கும்பாபிஷேகத்துக்கு உன் பேரன் வந்தான்னா
உன் பேரனை ஏதாவது பண்ணிருவேன் அப்படின்னு நினைச்சுதான் பொய் சொல்லிக்கிட்டு இருக்கியா, இல்ல வேற ஏதாவது நீ நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கியா? இப்ப மரியாதையா உண்மையை சொல்ல போறியா இல்லையா? எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த ஊர் மக்கள் முன்னாடி இவன் தான் உன்னோட பேரன் அப்படின்னு சொல்லி நாடகத்தை போடுவேன். இப்போ உன் பேரன் எங்க இருக்கான் அப்படின்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல எனக்கு தெரிய வரணும். அதுக்கு பாட்டி சொல்றாங்க, இங்க பாரு ஈஸ்வரி, ஆமா நான் தான் நடிக்க சொன்னேன். என் பேரனை நீ யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போற? என் பேரனுக்கு நிறையவே ஆபத்து இருக்கு. என் பேரனை இங்க கூட்டிட்டு வர்றது ஆபத்து அப்படின்னு நினைச்சுதான் நான் என் பேரனை இங்க கூட்டிட்டு வரல. நீ தேவையில்லாம இதுல தலையிடாத. மத்தபடி வேற எதுவும் இல்ல. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, ஊர் மக்கள் முன்னாடி எவ்வளவு பெரிய பொய் சொல்லிருக்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அப்படி ஒரு பொய் சொல்லுவ? பொய் சொல்லிட்டு எவ்வளவு நல்லவ மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அதுக்கு பரமேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நான் ஒன்னும் ஊர் மக்கள் கிட்ட இவன் தான் என்னோட பேரன் அப்படின்னு நான் ஒன்னும் அறிமுகப்படுத்தலையே. நீ யார் தப்பா நினைச்சுக்கிறதுக்கு நான் எப்படி பொறுப்பாக்குவேன் ஈஸ்வரி? அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, பொய் சொல்லிட்டு எவ்வளவு தைரியமா பேசுற. உன்னுடைய உண்மையான பேரன் யாரு அப்படிங்கிறத இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு சொன்னதோட ஈஸ்வரி சொல்றதை கேட்டுட்டு பாட்டி சொல்றாங்க, இங்க பாரு, நான் சொல்ல முடியாது. என்னோட உண்மையான பேரன் யாரு அப்படிங்கிறத நான் உன்கிட்ட சொல்ல மாட்டேன் ஈஸ்வரி அப்படின்னு சொன்னதோட ஈஸ்வரி சொல்றாங்க, சொல்ல மாட்டியா? உன்னை எப்படி கவனிச்சுக்கிறது அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கோவமா அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அப்போ பரமேஸ்வரி நேரா ராஜாவை பார்த்துட்டு, ஐயா உனக்கு ஏதாவது அடிபட்டுருச்சாயா அப்படின்னு ராஜாவை கூட்டிட்டு உட்கார வச்சு ராஜாவுக்காக வைத்தியரை கூட்டிட்டு வந்து ராஜாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ராஜா சொல்றாரு, பாட்டி அத்தை ரொம்பவே என்ன அடிச்சு கேட்டாங்க தெரியுமா, ஆனா என் நண்பனை நான் காட்டி கொடுக்கவே இல்லை. என் நண்பன் எவ்வளவு நம்பிக்கை இருந்தா என்ன நடிக்க வச்சிருப்பான். அப்படி இருக்கையில நான் எப்படி என் நண்பனை பத்தி காட்டி கொடுப்பேன்? என் நண்பனை பத்தி நான் கடைசி வரைக்கும் காட்டி கொடுக்கவே இல்லை தெரியுமா. பாட்டி சொல்றாங்க, ஐயா ஒன்ன மாதிரி ஒரு நண்பன் கிடைச்சதுக்கு என் பேரன் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அவ்வளவு பிரச்சனை நடந்தோம். என் பேரனை பத்தி நீ ஒரு வார்த்தை கூட ஈஸ்வரி கிட்ட சொல்லவே இல்லை. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குயா. இங்க பாரு, இதுக்கப்புறம் நீ இந்த வீட்டை விட்டு எங்கேயுமே போக வேணாம். எப்ப என் பேரனுக்காக நீ இவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ணியோ அப்பையில இருந்து இனிமே நீயும் எனக்கு பேர மாதிரிதான். நீ எதுக்காக அங்கே இங்கேயும் சுத்திக்கிட்டு இருக்கணும்? இங்க பாரு, யாராலையும் உனக்கு ஆபத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இனிமே நீ இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போகணும் அப்படின்னு அவசியமே இல்ல. நீ இங்கே இரு, உன்னை நான் பத்திரமா பாத்துக்கிறேன். இது கேட்டதும் ராஜாவும் சரிங்க பாட்டிமா அப்படின்னு சொல்ல பாட்டி சொல்றாங்க, சரி நீ போயிட்டு ரெஸ்ட் எடு அப்படின்னு சொன்னதோட ராஜாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து நேரா மாடிக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுக்கிறாரு. இன்னொரு பக்கம் பாட்டி நடந்த விஷயத்தையெல்லாம் பார்த்துட்டு நேரா ஹீரோவுக்கு போன் பண்றாங்க. ஹீரோ போன் அட்டென்ட் பண்ணி, சொல்லுங்க பாட்டி. பாட்டி சொல்றாங்க, ஐயா பேராண்டி, இங்க ரொம்ப பெரிய குழப்பம் ஒண்ணு நடந்துருச்சியா? அப்ப ஹீரோ கேக்குறாரு, சொல்லுங்க பாட்டி என்னாச்சு? பாட்டி சொல்றாங்க, ஐயா நம்ம ராசா இருக்கான்னு உன்னோட நண்பன், அவனை ஈஸ்வரி கூட்டிட்டு போயிட்டு ஒரு இடத்துல கட்டி வச்சு செமையா அடிச்சிருக்காயா. இது மாதிரி உண்மைய சொல்ல சொல்லி, ஆனா உன் நண்பன் உன்னை பத்தின உண்மைய கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. ஆனா என்னாச்சுன்னா ஈஸ்வரி கிட்ட தான் உண்மையான பேரை இல்ல அப்படிங்கறத மட்டும் சொல்லியிருக்கான். மத்தபடி நீ யாரு அப்படிங்கிற விஷயத்த இன்னும் அவ சொல்லல. ஈஸ்வரி நேரா வீட்டுக்கு வந்துட்டு தாம் தூம்னா ஆடிட்டு போயிருக்கா. இது மாதிரி பேரனை வேற வேற ஒருத்தனை நடிக்க வச்சு உன் பேரனை காப்பாத்துறியா, உன் பேரன் யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சவால் விட்டுட்டு போயிருக்கா. இப்போ என்னையா பண்றது? அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி அத்தைக்கு என்னை பத்தின உண்மை தெரியல இல்ல, போதும் கோவில் கும்பாபிஷேகம் முடியட்டும், அதோட அத்தை கிட்ட நான் உண்மையை சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அத்தை என்னை பத்தின உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக அங்கேயும் இங்கேயும் போகணும் அப்படின்னு அவசியம் இல்ல. இது கேட்டதும் பரமேஸ்வரி சொல்றாங்க, ஐயா ஈஸ்வரி பயங்கரமான கோபத்துல இருக்காயா. அவகிட்ட எப்படி சொல்லி என்ன சொல்லி சமாளிக்க போறோம்னே எனக்கு புரியல. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, பாட்டி அத நான் பாத்துக்கிறேன் பாட்டி, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, பேராண்டி அவ தாம் தும்னு குதிச்சுட்டு நேரா வீட்டுக்கு தாயா வந்திருக்கா, எதுக்கும் பாத்துக்கோ. இதை கேட்டதும் ஹீரோவும் சரிங்க பாட்டி அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ஈஸ்வரி வீட்டுக்குள்ள வந்ததோட அங்க இருக்கிற பொருள் எல்லாத்தையுமே போட்டு உடைக்கிறாங்க. இத பார்த்ததும் வீட்டுல உள்ள எல்லாருமே வராங்க. வந்துட்டு நேரா ஈஸ்வரிய பார்த்து என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க பொண்ணுங்க கேக்குறாங்க, ஆமாமா என்னமாச்சு என்னம்மா பிரச்சனை அப்படின்னு கேட்க
ஈஸ்வரி சொல்றாங்க, அந்த பரமேஸ்வரி என்ன நல்லா வந்துட்டு ஏமாத்துறா. அதுக்கு ராஜா கேக்குறாரு, என்னமாச்சு, என்னன்னு சொல்லுமா. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இத்தனை நாளும் பேரன் பேரன் அப்படின்னு ஒருத்தன் நடிச்சுக்கிட்டு இருந்தான்னு, அவன் அந்த பரமேஸ்வரியோட உண்மையான பேரனே கிடையாது. அவன் ஒரு சாதாரண ஒரு சர்வெண்ட். அவன் என்ன நல்லாவே ஏமாத்திட்டான். இத கேட்டதும் ராஜா கேக்குறாரு, என்னம்மா இப்படி சொல்ற அப்படின்னு. தெரியாத மாதிரியே ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமாங்க, நேரா அவனை கூட்டிட்டு போய் அந்த பரமேஸ்வரி கிட்ட கேட்டேன், ஏன் இப்படி பொய் சொல்ற அப்படின்னு. அதுக்கு அந்த பரமேஸ்வரி துமுறா பதில் சொல்றா, ஆமா, நான் தான் நடிக்க வச்சேன், அதுக்கு என்ன அப்படின்னு கேக்குறா. இதை கேட்டதும் அவரு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு. என்னது, அம்மா கிட்ட போய் கேட்டியா? ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமாங்க, நான் போய் கேட்டேன். ஆனா உங்க அம்மாவும் சரியா பதில் சொல்லல. இதை கேட்டதும் அவரு ரொம்ப ஷாக் ஆகுறாரு. என்னடா இது, இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கே அப்படின்னு. அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, உங்க அம்மா வர வர எல்லாம் மீறி போயிட்டு இருக்காங்க. இப்படி எவனோ ஒருத்தனை கொண்டாந்து நிக்க வச்சு பேரன்னு சொல்லி நாடகம் போட்டிருக்காங்க. எனக்கு சரியான கோபம் ஆகுது. அப்ப வில்லி சொல்றாங்க, சரி அதை விடுக்கா, அவன் அந்த சேதுபதியோட உண்மையான பேரன் இல்ல அப்படிங்கறது உனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ உண்மையான பேரன் யாரு அப்படிங்கறத பத்தி கேட்டு பாத்தியா? அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, நான் கேட்டேன், ஆனா அவ பதில் சொல்லவே இல்லை. அந்த ஆஹ், நடிச்சவனையும் நான் கேட்டு பார்த்தேன், அவனும் சரியா பதில் சொல்லல. இது கேட்டதும் நம்ம வில்லி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னக்கா இப்படி சொல்ற, உண்மையை சொல்லலையா? அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா சந்திரா, நான் எவ்வளவோ கேட்டு பார்த்தேன், ஆனா உண்மையே சொல்ல மாட்டேங்கிறானுங்க. இதை கேட்டதும் சந்திரா சொல்றாங்க, அக்கா, இது எல்லாமே திட்டமிட்ட நாடகம்க்கா. உனக்கு அவன் யாரு, அவன் எங்க இருக்கிறான் அப்படிங்கறது தெரியக்கூடாது அப்படிங்கறதுல அவங்க எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்கக்கா. அதனாலதான் உன்கிட்ட உண்மையை சொல்லல. இப்போ நீ என்ன பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கக்கா, சொல்லு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா, அந்த உண்மையான பேரன் யாரு அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கணும். என்கிட்ட பொய் சொன்ன அந்த பரமேஸ்வரிய நான் சும்மா விட மாட்டேன். என்னைய எப்படி ஏமாத்திருக்கான், எவனோ ஒரு பைத்தியக்காரனை கொண்டாந்து நிக்க வச்சு அவன் தான் வந்து அவளோட பேரன் அப்படின்னு சொல்லி என்னை எப்படி ஏமாத்தினான், அவளை நான் கண்டிப்பா விட மாட்டேன். அதுக்கு வில்லி சொல்றாங்க, அக்கா, நீ ஒன்னும் கவலைப்படாத. ரொம்ப நாள் அந்த பரமேஸ்வரியோட பேரன் நடிச்சுக்கிட்டே இருக்க முடியாது. கூடிய சீக்கிரம் அவன் வெளியில வரத்துக்கான நேரம் வரும் அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து முறைச்சுக்கிட்டே சொல்றாங்க. அப்போ ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமச்சந்திரா, கண்டிப்பா அவன் ரொம்ப நாள் ஒளிஞ்சிருக்க முடியாது. கூடிய சீக்கிரம் என் கண்ணுல மாட்டுவான், அப்புறம் இருக்கு அப்படின்னு. இதை கேட்டதும் ராஜா கேக்குறாரு, இங்க பாருமா ஈஸ்வரி, அவனுக்கும் உனக்கும் என்னமா பகை? அவரை போய் பார்த்து ஏமா அப்படி சொல்ற? ஈஸ்வரி சொல்றாங்க, இல்லங்க, கண்டிப்பா இந்த கும்பாபிஷேகத்துக்கும் என் வீட்டுல அடுத்தடுத்து நடக்கிற பிரச்சனைக்கும் அவன் ஏதோ ஒரு வகையில காரணமா இருக்கான். அவனை நான் கண்டிப்பா விட மாட்டேன். அவனை நான் நேர்ல பார்த்தா அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி பயங்கர கோவத்தோட பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் ராஜா நினைக்கிறாரு, ஐயோ, ஈஸ்வரி என்ன இவ்வளவு கோவத்தோட பேசுறா, அவளை எப்பவுமே நம்மளால சமாதானப்படுத்த முடியாது போலயே அப்படின்னு நம்ம ராஜாவுக்கு ரொம்பவே குழப்பமா இருக்கு. அப்ப ஹீரோ இதையெல்லாம் பார்த்துட்டு, அத்தைக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல உண்மை தெரிஞ்சு போயிரும், எப்படியாவது இந்த கும்பாபிஷேகத்தை மட்டும் நடத்தி முடிச்சுட்டா அத்தை கிட்ட நம்ம உண்மையை சொல்லிடலாம். அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் நமக்கு கவலையே இல்லை, என்ன நடந்தா நமக்கு என்ன அப்படின்னு நினைக்கலாம். இன்னொரு பக்கம் வில்லி நினைக்கிறாங்க, டேய், அக்கா காரிக்கு கொஞ்சம் கொஞ்சமா உண்மை தெரிய ஆரம்பிச்சுட்டு, கூடிய சீக்கிரம் நீ யாரு அப்படிங்கிற சாயம் வெளுக்க போகுது. அதுக்கப்புறம் அக்கா காரிக்கிட்ட நீ என்ன சொல்லி சமாளிக்க போற அப்படிங்கிறத நான் வேடிக்கை தானே பார்க்க போறேன் அப்படின்னு வில்லி நினைக்கிறாங்க. வில்லி நேரா அவங்க புருஷனுக்கு போன் பண்ணி, என்னங்க, இங்க செம்ம டெஸ்ட் நடந்துருச்சு, அக்கா காரிக்கு அந்த ராஜா பையன் உண்மையான பேரன் இல்ல அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஆனா அவன் இன்னும் உண்மையை சொல்லல. ஆனா அக்கா காரிக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. கண்டிப்பா கூடிய சீக்கிரம் அக்கா காரிக்கு இவன் யாரு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிரும். நம்மளும் கொஞ்சம் உதவி பண்ணா அக்கா கண்டுபிடிச்சிருவா. இதை கேட்டதும் சிவனாண்டியும், சரி சந்திரா, அதுக்கான வழியை பார்ப்போம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். சோ இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு கதையில பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.